மேலும் மேலும் எல்லாரையும் குழப்பிட்டு இருக்க வேணாமேன்னு தான் அவங்கள பார்த்து எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டேன். நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? அப்பா, சொல்றதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்லையே. இந்த விஷயத்துல யாரு நீ மதிச்ச? நாங்களா போய் பொண்ணு பார்த்திருந்தா இந்த குழப்பம் வந்திருக்குமா? நீயா போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நான் பார்த்த பொண்ணு இது இல்ல அவ வேறங்கிற பைத்தியக்காரது நடந்திருக்காதுல்ல. இப்ப என்னாச்சு? சிறுப்புள்ள இல்லாம வீடு வந்து சேராது நிரூபிச்சிட்டல. பொண்ணை பார்க்கணுங்கிற அடிப்படையா மாத்திட்டியடா. பார்க்க வேண்டிய பொண்ணை விட்டுட்டு எவ்வளவு பார்த்து வந்திருக்க. இப்போ நான் சொல்றேன், நான் பார்த்த பொண்ணுதான் எனக்கு பொண்டாட்டி. பேசுவடா, ஏன் பேச மாட்டா? அந்த பொண்ணு நின்னோட அண்ணனுங்க நல்லவனுங்க. உன்னை உதைக்காம விட்டாங்க. உன் நல்ல நேரம் தப்பிச்ச. பரவாயில்ல மாமா, எனக்கு நல்லது நடக்கிறத பத்தி யோசிக்காம நான் அடி வாங்காம திரும்பி இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா? நல்ல மனசு உங்களுக்கு. நீ பண்ணு தப்புடா. தப்புதான், யாரு இல்லனா வேணா பண்ண. சரி விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எல்லாத்தையும் அப்படித்தான் எடுத்துக்கணும். அதுவும் சரிதான். இனிமே கோபி சொல்லி என்னங்க ஆக போகுது? அவன் பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருப்பான்? கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணு கல்யாணம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கட்டுமே. என்ன பேசுற? அந்த பொண்ணுடைய மனசு கஷ்டப்படும்ல. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? விட்டு தள்ளுங்க. அக்கா சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் கல்யாண பேச்சே வேண்டாம். என்ன கோபினே? இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். ஏன்னா நாம பார்த்து நல்லது பண்ற வரைக்கும் கம்னு இருப்பான்ல. ஏண்டா கோபி, அப்படி என்ன உனக்கு வயசாயிடுச்சு? ஸ்டில் யூ ஆர் யூத்ஃபுல். எதுக்காக கல்யாணத்துக்கு கல்யாணம்? பேசாம நாங்களாம் சேர்ந்து நல்லது முடிவு பண்றோம். அது வரைக்கும் அமைதியாரு. நானும் முதல்ல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். புளியும் கும்பம் மாதிரி நல்ல இடமா அமையும், கொஞ்ச நாள் வெயிட் பண்றான்னு. அவன் எங்க கேட்கறான்? இங்க பாருங்க, நான் நிர்மலாவை தான் வேணான்னு சொன்னேன் தவிர எனக்கு இப்ப கல்யாணமே வேணான்னு சொல்லல. நான் ஆசைப்பட்ட விஜயை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏண்டா நீ அடி வாங்கிய தீரன் முடிவு பண்ணிட்டியா? ஏன்டா கல்யாணம் கடந்து குதிக்கிற? அப்படி என்னடா உனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? இதை நீங்க கேட்கும்போது எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலைக்கு எல்லாரும் என்னை கூட நிப்பாட்டிங்களே. இது என்னோட லைஃப். இதை எப்படி டிசைட் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது, போய் வேலையை பாருங்க. கல்யாணம் வேணாங்கிறது மட்டும் எல்லாரும் வருவீங்க அட்வைஸ் பண்றதுக்கு. மத்த நல்ல காரியத்துக்கு யாராவது வரீங்களா? கோபி, சில விஷயத்துல நீ செய்யறது நல்லா இல்ல. நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு சொல்ல. நீ விஷயம் தெரிஞ்ச பையன், நல்லது கெட்டு தெரியும் உனக்கு, அடுத்தவங்க உணர்வை புரிஞ்சக்கூடிய பையன். அவங்க வீட்டுக்கு போனேன், பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல. அதை தெரிஞ்சுக்கும் போது அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் இல்லையா? இப்போ அதே வீட்டுக்கு போய் வேற ஒரு பொண்ணை கேட்டோம்னா, முன்னாடி பார்த்து வேண்டாம்னு சொன்னியே, அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்? கேட்கிற எனக்கே கஷ்டமா இருக்க, அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? அதுவும் ஒரு விதத்துல பாவம் தான்ப்பா.